ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவமில் இன்றைய அனுபவம் பர்ஃபி. இது வந்து பேசன் மில்க் பர்ஃபி. இது எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதாவது இதுக்கு வந்து இதை கடலை மாவு பர்ஃபினும் சொல்லலாம், இல்லை வந்து மில்க் பவுடர் பர்ஃபினும் சொல்லலாம். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் சர்க்கரை, 2 கப் கடலை மாவு, 1 கப் பால் பவுடர், 1/4 கப் உடைச்ச நட்ஸ்லாம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 கப் நெய். அது வந்து நல்லா உருக்கி ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம 1 கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் கடலை மாவை சேர்த்துடலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப ரொம்ப லோவில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து மீடியமில் வச்சா கூட நமக்கு வந்து கடலை மாவு அப்படியே வந்து பிடிச்சிரும் கீழே, அதனால் வந்து நமக்கு ஸ்மெல் வந்துடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்படி செய்யும்போது நமக்கு வந்து கடலை மாவில் உள்ள பச்சை வாசனை போயிடும், கடலை மாவும் ஓரளவு நமக்கு வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும், நெய்யெல்லாம். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மில்க் பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை நம்ம விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட கீழே வந்து நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நமக்கு கலர் மாறிடுச்சு, கொஞ்சம் வெந்துருச்சு, நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் ஆரம்பிச்சிடுச்சு. திருப்பி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நமக்கு நல்லா கெட்டியாகிட்டே இருக்குது. கெட்டி ஆக ஆக நமக்கு கட்டிப்படவும் ஆரம்பிக்கும். அதனால் நம்ம விடாமல் அதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்துருக்க ஏலக்காய் பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். இந்த டயத்தில் நம்ம வந்து பால் பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து இன்னும் லோவில் தான் இருக்குது. பால் பவுடர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு வந்து நம்ம கிளறி விட்டால் போதும். ஃப்ளேம் வந்து லோலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கீழே கட்டிப்படாது. இதை வந்து நல்லா கட்டியே இல்லாமல் வந்து நம்ம வந்து கிளறி விடணும். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். பாருங்கள், இப்போயே வந்து நமக்கு கட்டியே கிடையாது, நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் வந்து நம்ம ஒரு 1 மினிட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை வந்து ஆற வைக்கணும். ஸோ அதிலே வச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆடுறதுக்கு. அதனால் ஒரு பவுலில் மாற்றி இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு வந்து நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஆற டயத்தில் நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வந்து நீங்கள் சுகர் சிரப் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் பேன் எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒட்டாமல் வர்றதுக்கு. இதில் வந்து நம்ம எடுத்துருக்க 1.5 கப் சுகர் சேர்த்தாச்சு. இதுக்கு 1 கப் தண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்பவும் நம்ம பார்க்குற அந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். நமக்கு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரும்போது வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டா போதும், கொஞ்சம் குயிக்காக ஆகிடும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் கொதிச்சிடுச்சு, நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் தண்ணி வச்சும் செக் பண்ணலாம், இல்லை நீங்கள் கையில் வச்சு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணிக்கலாம். ஓரளவு கொதிச்சு அடங்கினோன்னா நீங்கள் செக் பண்ணலாம், அதுதான் கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடணும். வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த ஆற வச்ச மிக்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் சிரப்பில் போட்டதுக்கப்புறம் அதில் கட்டி வர சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த சுகர் சிரப்லேயே வந்து நமக்கு நல்லா வெந்துடும் அந்த மாவு. பாருங்கள், கட்டியே கிடையாது. இதே ஃப்ளேம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட நமக்கு கட்டிப்பட்டுரும்.
ஸோ எல்லாமே நமக்கு ஆல்ரெடி வெந்த மாவு தான், அதனால் வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாகி நல்ல நெய்யெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நான்ஸ்டிக் பேன் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா பாருங்கள், ஒட்டவே இல்லை, நமக்கு சூப்பராக எடுக்க வருது. கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போயே வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மிக்சரை வந்து நம்ம ஆல்ரெடி பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேனில் மாற்றிடலாம். பட்டர் பேப்பர் எதுக்கு அப்படின்னா கீழே ஒட்டாமல் வர்றதுக்காக, இல்லைன்னா நீங்கள் க்ரீஸ் பண்ணிவிட்டு கூட இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே சேர்த்தாச்சு. அதை ஈவனாக நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டுலா வச்சு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஸ்பேட்டுலா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அந்த ஓரத்துலலாம் வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு, நல்லா ஈவனாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம நட்ஸ் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நல்லா அமுக்கி விட்டுறலாம். நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வெளியில் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு திருப்பி அதே ஸ்பேட்டுலா வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து அது அமுங்கி உள்ளே வந்து செட்டில் ஆகிடும். நமக்கு கட் பண்ணும்போது வெளியில் அவ்வளோவா வராது. ஸோ நமக்கு நல்லா செட்டில் ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் வச்சுடுங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். பாருங்கள், 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நைஃப்பில் வந்து லைட்டாக மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நைஃப்பில் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி வந்து நம்ம நைஃப்பில் கோடு போட்டுக்கலாம். இப்போ நைஃப்பில் கோடு போட்ட இடத்துல வந்து நம்ம இந்த தோசை கரண்டி வச்சு நல்லா அழுத்தி அதை வந்து வெளில எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய 250வது வீடியோ, அதனால் வந்து ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.